ஆமாங்க ஐயா, இந்நேரம் அந்த சுதாகர் வெளியே வந்திருப்பாரு. ஓ, அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? திருட்டு பைய, அவன் வெளியே வந்தா வந்துட்டு போட்டுமே. அதுக்கு நீ கண்ணை கசக்கிட்டு இருக்க? இல்லைங்க ஐயா, ஏற்கனவே ஜெயிலுக்கு போன புதுசுல உள்ள இருந்தே ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி 90 நாள்ல வெளியே வந்துருவேன், வந்து உன் குடும்பத்தை எப்படி சின்ன பின்னமாக்கி ஓட விடுறேன் பாருன்னு சவால் விட்டான். அவனுக்கு என் மேல இருக்கிற கோபத்துக்கு என்ன வேணாலும் செய்வான். அதை நினைச்சாதான் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஆமா, அவரு பெரிய அவரு என்ன வேணாலும் செய்வாரா? நாங்க என்ன பார்த்துட்டு இருப்போமா? அடிப்பட்டவன் கத்ததாமா செய்வான். இதுக்கு முன்னாடியாவது சுதாகர் எப்படிப்பட்டவன்னு ஊருக்காரங்களுக்கு தெரியாம இருந்தது. இப்ப அவன் குணம் எப்படி, அவன் எவ்வளவு கேவலமானவன்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ சீக்கிரம் அவனால எதுவும் செய்ய முடியாது. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஐயா, நீங்க ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. ஆனா அந்த ஊர்ல என் குடும்பத்துக்குன்னு யாரும் இல்லைங்க ஐயா. அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல, வயசான அம்மாச்சி, என் தங்கச்சிங்க. அவனை எதிர்த்து யாரால என்ன செய்ய முடியுங்க ஐயா? இதுக்கு முன்னால அவனுக்கு என் மேல இருந்தது வெறும் கோபம் மட்டும்தான். இந்த தடவை என்னால அவன் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். அந்த வன்மமும் ஆத்திரமும் மனசு நிறைய இருக்கும். கிராமத்துல அவன் மதிப்பு மரியாதை கெட்டு போனதுக்கு நான் தான் காரணம்னு நினைப்பான். அவன் பண்ண கிரிமினல் வேலைக்கு அவனுக்கு கிடைச்ச தண்டனை அது. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஆனா அந்த ஆள் அப்படித்தானங்க ஐயா நினைப்பான். அவன் நினைச்சிட்டு போட்டுமே. நெருப்புன்னு சொன்னா நாக்கு சுற்றுமா என்ன? அவன் வந்து என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். நீ மட்டும் முன்ன தனியா இருந்த, இப்ப சூரியன் நானும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதெல்லாம் அவனுக்கும் தெரியும். அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அவன் நெருங்கி வர மாட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஐயா, தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையா ஆயிடக்கூடாதுல்ல. அவன் வந்து ஏதாச்சும் பாதிப்பாயிருச்சுன்னா என்னங்க ஐயா பண்றது? அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் செஞ்சு என் குடும்பத்தை காவந்து பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. இங்க பாரு, அது உன் குடும்பம் மட்டும் இல்லம்மா, என் குடும்பம் தான். உன் கவலைலாம் எனக்கு புரியாம இல்லம்மா. ஆனா சுதாகர் நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது. அவெல்லாம் பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரிமா. அவனால ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா அதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத.